இந்தோனேஷியாவில் இருக்கும் சிக்கன் சர்ச். கைவிடப்பட்ட இந்த கட்டிடம் பிரபலமானது எப்படி? இந்த பதிவுல பார்க்கலாமா? இந்தோனேஷியாவின் காடுகள்ல ஒரு வித்தியாசமான வடிவமைப்பு கொண்ட கட்டடம் அமைஞ்சிருக்கு. இதன் பேரு சிக்கன் சர்ச். வெளியில இருந்து பாக்குறதுக்கு ஒரு கோழியோட வடிவத்துல இருக்கிறதுனாலதான் இதுக்கு இந்த பேர் வந்திருக்கு. ஆனா இது உண்மையாவே சர்ச் கிடையாது. இதனுடைய வடிவமும் கோழியின் வடிவம் கிடையாது. இதனுடைய உருவாக்கத்துக்கு பின்னால ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. கெரேஜா அயம் அல்லது சிக்கன் சர்ச் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த கட்டிடம் இந்தோனேஷியாவின் மேகாலாங் அப்படிங்கக்கூடிய காட்டுப்பகுதி ஒன்றுல அமைஞ்சிருக்கு. டேனியல் ஆலம்ஜா அப்படிங்கிறவர் தான் இதை எழுப்பியிருக்காரு. 1988 வருஷம் ஒரு நாள் நைட்டு டேனியலுக்கு தூக்கத்துல கனவு ஒண்ணு வந்திருக்கு. அது மலை ஒன்றின் மீது மிகப்பெரிய புறா ஒண்ணு அமைஞ்சிருக்கிறது மாதிரி ஒரு இடத்துல தெய்வீக காட்சி ஒண்ணு தோணிருக்கு. இந்த இடமானது அனைத்து மதத்தவரும் வழிபடக்கூடிய ஆலயமா அமையணும் அப்படின்னும் அதை டேனியல் கட்டமைக்கணும் அப்படின்னு அந்த கனவின் மூலமா செய்தி வந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு டேனியல். வடிவமைப்பு தன்னுடைய கனவை நிஜமாக்கக்கூடிய முடிவுக்கு வந்தாரு டேனியல். ஒரு நாள் இவரு மேகாலாங் காட்டுக்குள்ள நடந்து போறாரு. அப்பதான் புகித்ரேமா அப்படிங்கக்கூடிய மலையை பாக்குறாரு. அவர் கனவுல தோன்றின மலை வடிவம் தான் இது அப்படின்னு அவரு உணர ஆரம்பிக்கிறாரு. ஒரு வார காலத்துக்குள்ளேயே இந்த மலையில இருக்கக்கூடிய 1 ஏக்கர் நிலத்தை விலைக்கு வாங்கியிருக்காரு. மேலும் ஆலயம் அமைக்க தேவையான அனுமதிகள் பெறக்கூடிய நடவடிக்கைகளும் மேற்கொள்றாங்க. மாறிப்போன உருவம். இவருடைய முயற்சிக்கு தடங்கல்கள் பல வந்திருக்கு. மனம் தளராம டேனியல் என்ன பண்ணார்னா 10 வருஷ காலம் போராடி பறவை வடிவிலான ஆலயத்தை கட்டி முடிச்சாரு. கட்டுமானம் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் அங்கிருந்து மேற்பார்வையிட்டாரு. கட்டுமானம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஒரு பெரிய பறவை மலையின் உச்சில அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான காட்சியை கண்டு இவர் வியந்தே போயிருக்காரு. ஆனா இவர் கனவுல கண்ட வடிவம் புறா. கட்டுமானம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இறுதி வடிவமா வந்ததோ கோழி மாதிரி. இதனால அதுக்கு கெரேஜா அயம் அப்படின்னு பெயரிட்டிருக்காரு. கைவிடப்பட்ட கட்டிடம். இந்த நேரத்துக்கெல்லாம் டேனியல் கிட்ட இருந்து பணமும் தேர்ந்துருச்சு. அதை வடிவமைப்பு செய்ய அவரால் முடியல. இதனாலேயே அந்த கட்டிடத்தை கைவிட்டுட்டாரு டேனியல். கேட்பாராச்சு கட்டிடம் கலையிழக்க தொடங்கியிருக்கு. ஆனா பக்கத்துல இருந்த புத்த மடாலயத்தின் வழியா இந்த சிக்கன் சர்ச்சுக்கு மறு உயிர் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மறு உயிர் பெற்ற சிக்கன் சர்ச் உலகின் மிகப்பெரிய புத்த கோவில் தான் பொராபுதோர். இந்த இடத்துக்கு வருகை தந்த மக்களுக்கு அரசல் புரசலா இந்த சிக்கன் சர்ச் பத்தி தெரிய வந்திருக்கு. வித்தியாசமான வடிவத்துல கைவிடப்பட்ட கட்டிடம் ஒண்ணு இருக்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே மக்கள் வர தொடங்கியிருக்காங்க. இந்த இடமும் பிரபலமாச்சு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட டேனியல் இதை சுற்றுலாத்தலமா மாத்தினாரு. இந்த கட்டடத்தை சுத்தி பார்க்க ஒரு கட்டணத்தையும் வசூலிக்க ஆரம்பிச்சாரு. டேனியல் கட்டடத்துல